பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பாரு, இதுதான் இறை வாக்குகளும். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமும் இது ஒன்று தான். திருச்சட்டமும் இதுதான். திருச்சட்டம், ஷரியத், நாம் பேசணும்ல, மன்ஹஜ், தீனு. தீன் என்ன? இதுதான். புரியுதா? நம்மளை மாதிரி அடுத்தவன் நினைக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணியில் குப்பை இருக்கு, நீ குடிக்க மாட்ட, வச்சிட்டியா, அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் தீனு. இந்த தீன் இவ்வளோதான் தீனு. அவர் பார்க்குறாரு, ஒருத்தர் நாய் தாகமாக இருக்கு, எனக்கும் தானே தாகம் இருக்கு, அதுவும் ஒரு ஜீவன் தானே அப்படின்னு நீ நினச்சிட்டில்ல, இது தீனு. எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான், சொர்க்கம் போச்சு. இப்போ இன்றைக்கி பிரச்சனை என்ன? அடுத்தவனை தன்னை மாதிரி நினைக்கிறாங்களா? அடுத்தவனை தன்னை மாதிரி நினைக்கிறாங்களா? இந்த சாயப்பட்டக்காரங்க அப்படி நினைக்கிறாங்களா? தண்ணி கலந்து விட்றாங்க, அவங்க வீட்டில் குளிக்கிறதுக்கு ஆர்வம். உங்கள் வீட்டில் என்ன போட்டு வச்சுருக்கீங்க? குளிக்கிறதுக்கு ஆர்வம் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியா? இந்த அமைச்சர்கள், இந்த மந்திரிகள், இந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஜிஹெச்சில் போய் உங்கள் குழந்தைங்களுக்கு ஊசி போடுவீங்களா? வாந்தி வந்துச்சுன்னா அங்கே போய் பெட்டில் அட்மிட் ஆவீங்களா? ஜிஹெச் டாய்லெட் யூஸ் பண்ணுவீங்களா? ஸ்மெல்லு என்ன அடியுது? மருந்து போய் கேட்டான், ஒரு 4 சீட்டில் கொடுத்தா 3 மருந்து இல்லை, 2 மருந்து இல்லைங்கிறான்ல. என்ன பெரிய லட்சக்கணக்கில் ஒரு மருந்து 10,000 2,000 மெடிசனாக வச்சுருக்கீங்க ஜிஹெச்சில். இருக்கிறதே 4, ஒரு அமோக்சிலின்னு, ஒரு பேராசிட்டமாலு, ஒரு ரானிடிடின்னு. இதுவே ஸ்டாக் இல்லை அந்த ஏழைக்கு. குளுக்கோஸு வேறு 2-3 குளுக்கோஸ் ஏற்றணுன்னா ஸ்டாக் இல்லை, நர்ஸும் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் படுத்து கிடந்தோம் 2010க்கு முன்னாடிலாம், எல்லாம் ஜிஹெச் தான். தெரியும் எங்களுக்கு. போவோம், சொல்லுவோம், தெம்பே இல்லை, கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அப்படிம்போம். ஒருத்தர் கிடப்பார், அப்பா இருக்கிறதே 2 பாட்டில், நான் உனக்கு ஏற்றுட்டா அவருக்கு ஏற்றுட்டா. ஸ்டாக் இல்லை. ஏன் ஸ்டாக் இல்லை? ஸ்டாக் இங்கே இருந்துச்சுன்னா பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஓடாது. ஜிஹெச் தரம் உயர்த்தப்பட்டுச்சுன்னா எவன் போவான் கேஎம்சிஹெச்சுக்கு, எவன் போவான் அப்போலோவுக்கு, எவன் போவான் காவேரிக்கு? யார் போவா? புரியுதா? தன்னை மாதிரி அடுத்தவங்களை அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால தான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாங்க, கோர்ட்லேருந்து உடம்பு பிரச்சனை அப்படின்னாங்க, உடனே கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு? ஏன் அட்மிட் பண்ணுறீங்க? எல்லா வசதியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னுல நீங்கள் எழுதியிருக்கீங்க. இல்லைங்க, அவருக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்ல, இருக்க ஜிஹெச் இருக்குல்ல, அங்கே போங்க. பண்ணாங்க. இங்கே கலெக்டரில் இப்போ எத்தனை மந்திரியுடைய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க? சிம்பிள், ஒரே விஷயம். அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஈசா நபி சொர்க்கத்தை பற்றி, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். எந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த பாதையை தேர்வு பண்ணுங்க. எது சொர்க்கத்துக்கான பாதை? பைபிள் முழுக்க கோட்வேர்டு தான், ஹிக்மத் தான். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் பாதை அகலமானது, வழியும் விரிவானது. இந்த வாசலும் அகலம், பாதையும் ஜாஸ்தி, அதன் வழியே செல்வோர் பலர். அங்கே பயங்கர க்ரௌட் இருக்கும். சொல்கிறாரு கடைசியாக, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சில பேர் என் பேரை சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்ற வருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். யாரை பேசுகிறாங்க? கிறிஸ்தவ மதகுருமார்களை பற்றி சொல்கிறாங்க. ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பாங்க, உள்ள ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும்.